ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஈஸியாக எப்படி சௌ கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். சௌ ஆனியன், தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே சௌவை சேர்த்துக்கணும். நம்ம சௌ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த தண்ணியிலே இது நீட்டாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. வெந்திருக்கான்னு பார்க்கணும். நல்லா வெந்துருந்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வெந்துட்டு இந்த டைமில் தேங்காய் போட்டு கிண்டி இறக்கணும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. எரிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்களாம் இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டியான சௌ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இல்லை என்னென்னா, நீங்கள் தேங்காயெல்லாம் அரைச்சி எல்லாம் போட வேண்டாம். இப்படி ரொம்ப சிம்பிளாக செஞ்சால் தான் இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.